ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் காதலித்த காதலிக்காக மற்றும் காதலனுக்காக தன்னோட மதத்தையே மாத்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இது எப்படி இப்போ ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. அந்த கதைகள் என்ன, இவங்க எதனால மதம் மாறினாங்க, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்களை பேசும்போது ஒரு சில பேர் காதலுக்காக மாறினாங்க, ஒரு சில பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் மாறினார்கள், ஒரு சில பேர் மாறவே மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்க. அதுக்கு மீடியா கேட்ட கேள்விக்கு அவங்க அசரவிக்கும் பதில்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நண்பர்களே. இதை சொல்லிட்டு இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு இப்போ நேரா வீடியோல போய் எந்தெந்த நடிகர்கள் காதலுக்காக, நம்பிக்கைக்காக மற்றும் கட்டாயத்திற்காக மதம் மாறினார்கள் அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, நடிகை அஞ்சலி அவர்களை பத்தி சொல்லலாம். ஏன்னா அஞ்சலி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு இந்து குடும்பத்துல பிறந்தவங்கப்பா. இந்து குடும்பத்துல பிறந்துட்டு இவங்க எந்த மதத்துக்கு மாறினாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி பரபரப்பான ஒரு தகவல் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. எதனால மாறினாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுதா. இவங்க ஒருத்தரை ரூட் விட்டு இருந்தாங்க, காதலித்து கொண்டிருந்தார்கள். அந்த நடிகர் இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அஞ்சலியும் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நடிகரோட எப்போ அவங்க காதல் வயப்பட்டாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பலூன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாங்க இல்லைங்களா? அப்போதுல இருந்து இவங்களுக்குள்ள பத்திச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த உடனே இந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நான் இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன், சோ நீயும் கன்வெர்ட் ஆயிட அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுல அஞ்சலிக்கு உடன்பாடு இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அதை அக்செப்ட் பண்ணலையா. இதனால இவங்க கன்வெர்ட் ஆனாங்களா இல்லையான்னு இன்னி வரைக்கும் பெருசா யாருக்குமே தெரியல. கன்வெர்ட் ஆயிருந்தா கல்யாணம் நடந்திருக்குமே, இன்னி வரைக்கும் கல்யாணமும் நடக்கல, கன்வெர்ட் ஆனாங்களா அப்படின்ற ஒரு புதிருக்கு விடையே தெரியாம போய்விட்டது. சரி, ஓகே, இப்ப அதெல்லாம் ரைட்டு. இந்த நடிகர் யாருன்னு இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் ஆடியோ மட்டும் ஹெட்போன்ல போட்டு கேட்டவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நடிகர்கிட்டே இப்போ நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். அந்த நடிகரின் பேர் தான் இரண்டாவதா சொல்ல போற நடிகர் ஜெய் அவர்கள். ஜெய் அவர்களை பத்தி சொல்லணும்னா 2014 வருஷமே இவர் இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா ஜெய் அவர்கள் கிட்ட போய் நீங்க கன்வெர்ட் ஆயிட்டீங்களா, ஏன் கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் அவர் கூறாம, அதெல்லாம் ரூமர்ஸுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது, இவரோட க்ளோஸ் சோர்ஸ்ல இருக்கிற அந்த சென்னை 28 கேங் கிட்ட போய் கேட்போன்னு கேட்ட உடனே ஒரு சில பயபுல உலக முட்டாங்க. என்னன்னா ஆமாங்க உண்மைதாங்க ஜெய் கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெய் அவர்களோட சோசியல் மீடியாவை உத்து கவனிச்சாதான் தெரியுது, எல்லாமே இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நம்பிக்கை சார்ந்த கோட்ஸ் எல்லாம் இவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓகேப்பா, இந்த ஆள் வாயை திறந்து சொல்ல மாட்டான், ஆனா இவன் கன்வெர்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்த ஒன்று தான் ஜெய் அவர்களே போட்டு ஓப்பனா உடைச்சாரு ஒரு விஷயத்த. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைதாங்க நான் கன்வெர்ட் ஆயிட்டேன் இஸ்லாமியத்துக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்க இருந்து எனக்கு அந்த ஒரு தூண்டுதல் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு காலகட்டத்தில் திருமணம் எனும் நிக்கா அப்படின்னு ஒரு படம் நடிச்சேன். இந்த படத்துல நான் நடிக்கும் போது ஒரு பிராமண பையனா நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமிய பொண்ணை நான் திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இஸ்லாமிய வீட்டில் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன், அங்க இருக்கிற அந்த நபர்கள் கூட எல்லாம் பழகுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு அந்த மதத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது. அவங்க சொல்ற அந்த கோட்ஸ், அவங்க சொல்ற அந்த சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப பிராக்டிகலாகவும் எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் விதமாக இருந்தனால அதுக்கப்புறமா நான் இஸ்லாமியத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணாங்க. பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம கன்வெர்ட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா நான் கன்வெர்ட் ஆயிட்டேன், ஆனா என் நேமை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எங்க வீட்டுல எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நான் இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏத்திஸ்ட்னா எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்து மேல எனக்கு பெரிய ஈடுபாடே கிடையாது. எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாரு. ஆனா எங்க ஃபேமிலியில கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தான், இப்போ அட்லீஸ்ட் இஸ்லாமியத்து மேல நம்பிக்கை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி என்னோட முடிவை எங்க குடும்பம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சினிமாவுக்காக என் பேரை ஜெயின்னு வச்சிருக்கேன், ஆனா ஃபியூச்சர்ல அஜீஸ் ஜெய் அப்படின்ற மாதிரி என் பேரை நான் மாத்திக்கிறதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட நெருங்கிய நண்பரான யுவன் சங்கர் ராஜா அவர்களும் கன்வெர்ட் ஆயிட்டார் இல்லைங்களா. அவரும் இவரும் சேர்ந்து அடிக்கடி டி நகர் மசூதிக்கு போறது ஒரு வழக்கமா. அப்படி போகும்போது கூட நம்ம மீடியா பிள்ளைங்க போட்டோ பிடிச்சி போட்டு விட்டாங்க. மூன்றாவதா நடிகை மோனிகா அவர்கள். அந்த காலகட்டத்தில் நம்ம ஜெய் கூடவே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பகவதி படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அழகி படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாவே இருப்பாங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லணும், இவங்க சமீபத்தில் இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க இல்லைங்களா. அது எந்த தப்பும் இல்லை, அது அவங்களோட விருப்பம். ஆனா இவங்க கன்வெர்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு நண்பர்களே. இவங்க எப்போ கன்வெர்ட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா 2010 வருஷம் ஹிந்து அப்படின்ற அவங்களோட மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு அவங்க கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க. ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல பிஸியான ஒரு நடிகையா இருந்தங்க,
இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஹிந்து மற்றும் எங்க அம்மா வந்து கிறிஸ்டியனு. இப்ப நான் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டேன். அதனால 3 மதங்களும் எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்க அப்பா மறைவுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி எனக்கு இல்லாம போச்சு. ஏன்னா நான் எங்க போனாலும் எங்க அப்பா என் கூடவே வருவாரு. ஒரு பெரிய ஆண்மை துணை ஒன்று வந்து எனக்கு இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்தில் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா இடத்துக்கும் தனிமையா தான் போக ஆரம்பிச்சேன். அப்போ நான் வந்து ஒரு நடிகையா ஒரு பப்ளிக்ல போகும்போது எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் மற்றும் நிறைய டிஸ்கம்ஃபோர்ட் எல்லாமே இருக்கும் போது தான் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வெளிலையும் போனோம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்ல நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸும் வருது அப்படின்னு சொல்லி நான் புர்கா அணிய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் புர்கா போட்டுட்டு ஒரு இடத்துக்கும் வெளில போகும்போது நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நான் வந்து சுதந்திரமா பப்ளிக்ல போயிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் புர்கா அணிய ஆரம்பிச்சேன். அணிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட சேஃப்டி மற்றும் எனக்கு வெளில இருந்து கிடைக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டார்ச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் தவிர்க்க ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து புர்கா போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த புர்கா போட எனக்கு என்ன வந்ததுன்னா இந்த இஸ்லாமிய மதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுது. அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண எனக்கு வந்து இந்த மதம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதன் காரணமாக தான் நான் கன்வெர்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இஸ்லாமியத்துக்கு முழுமையா கன்வெர்ட் ஆன மோனிகா அவர்கள் அவங்களோட பேரை எம்ஜி ரஹீமா அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சினிமாக்கு மொத்தமா முழுக்கு போட்டு சேலத்தை சேர்ந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யற பிசினஸ் மேனான மாலிக் அப்படின்றவரை திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ சினிமாக்குள்ள அவங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த இஸ்லாமிய மதத்தை பத்தி நிறைய இடத்துல அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க. அது சம்பந்தப்பட்ட நிறைய மார்க்கத்தை வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்ததான் 4வதா சொல்ல போற இன்னொரு இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். இவர் கன்வெர்ட் ஆனதுக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரணம் வந்து இவர் சொல்றாருங்க. ஏன்னா ஆரம்பத்துல இவர் கன்வெர்ட் ஆகும்போது எல்லாரும் வந்து ஒரு பெரிய ரூமர்ஸா எதை பத்தி பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணாரு. 2 கல்யாணமும் வந்து இவருக்கு சரியா வேலைக்கு ஆகல, ஒர்க் அவுட் ஆகல, டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப 3வதா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண போறாரு. இதுக்காக தான் இவர் கன்வெர்ட் ஆகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு சமகாண்டாயிடுச்சு. ஏன்டா நான் வந்து மீடியால வாய தரலாம் என்னென்ன கதை வேணாலும் நீங்க கட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி இவரே ஒரு இடத்துல வந்து ஓபன் பண்ணாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன் 2014வது வருஷமே. என்னோட பேரை கூட அப்துல் காலிக்னு மாத்திக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்துல் காலிக் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? கேள்விப்பட்டிருக்கீங்க, மாநாடு பக்கம் போனா கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேர் மாத்தின உடனே இவர் வந்து எல்லாரும் கேட்டாங்க 2015வது வருஷமே நீங்க உடனே ஜஃப்ரூன் நிசார் அப்படின்ற ஒரு பொண்ணை 3வதா திருமணம் பண்ணிட்டீங்க. அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல தோணும்? 2014 கன்வர்ஷனு, 2015 திருமணம், 2016 ஜியான்னு ஒரு குழந்தையும் பத்துட்டீங்க. அப்ப மீடியா நாங்க என்ன வேணாலும் கட்டி விடுவோம்ல, ஒழுங்கா நீங்களே வாய தரங்கன்னு கேட்டோன்னு தான் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நான் கன்வெர்ட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2011வது வருஷம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டிங்கே கிடையாது, ஒரு பிசினஸ் பாண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு அப்பாவா அவர் ஒரு அப்பா ஸ்தானத்துல எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை. எங்க அம்மா தான் எல்லாமே. இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவே இல்லாத இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல இருப்பேன். அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் மெக்காவுக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாரு. அந்த பிரசன்டேஷன் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து முஸ்லீம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரேயர் மேட்டு. ஸோ இதை பார்த்தோன்னா ஓகே நம்ம நண்பர் நம்ம மேல இருக்கிற ஒரு பாசத்துல கொண்டு வந்து கொடுத்தாருன்னு நானும் அதை வந்து கண்டுக்காம வீட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ நைட்ல அழுக வரும். எங்க அம்மா நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரொம்ப தரையா கண்ணீர் விட்டு அழுதேன். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன்ல போய் மூஞ்ச கழுவிட்டு நான் எதிர்த்து அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மேட் என் கண் முன்னாடி இருக்கு. அதை கூட நான் அப்போ பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் என் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே பெரிய ஷாக்கு. ஒரு இமேஜ் வந்து அமைச்சிருந்தாரு. அது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி என் இன்னொரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது இது வந்து அல்லாவோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ், ஒரு பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அல்லா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அல்லா வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு அப்படின்றத நான் அப்போ உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் எப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப வருத்தத்திலையும் சோகத்தில் இருக்கணும் அந்த பிரேயர் மேட்டை விரிச்சு அந்த பிரேயர் மேட்லேயே நான் உட்காருவேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப் வந்து திருப்பி கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இஸ்லாமியத்தை நான் முழுசா நம்பினேன். 2014வது வருஷம் நான் கன்வெர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அதே மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து நான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா சொன்னாரு. இது என்னதான் வந்து அவரோட ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு, நியாயமாகவும் இருக்கு. இதுதானே உண்மை நண்பர்களே. இப்ப அடுத்தது 5வதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணன் அவர்கள். அதாவது இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை ஹீரோக்கும் அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்க இவங்க. இருந்தாலும் இவங்களோட பேர் ரொம்ப அழகா இருக்குது. சரண்யா அப்படின்னும் போது இவங்க ஹிந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு பான் கிறிஸ்டியனுங்க. ஏன்னா கேரளாவை சேர்ந்த ஆலப்புழா அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவங்க தான். இவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீலா கிறிஸ்டினா அப்படின்ற பேர் தான். இவங்களோட அப்பாவே பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஒரு பெரிய டைரக்டர் ஏபி ராஜ் அப்படின்னுவாங்க. 75 படம் மலையாளத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ராஜசேகர் அப்படின்றவரோட முதல் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் விவாகரத்தின் காரணமாக 1995வது வருஷம் இயக்குனர் பொன்வண்ணன் அவர்களை கல்யாணம் பண்றதுக்காகவே கிறிஸ்டியன்ல இருந்து ஹிந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள். 6வதா இசையமைப்பாளர் குரல் அரசன் அவர்கள். குரல் அரசன் அவர்கள் யாருன்றது ஊர் உலகே தெரியும். டிஆரோட பையன், அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அவர்களோட தம்பி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில்
இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆனாரு. இந்த கன்வர்ஷன் வந்து எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னிலையில் அவங்களோட அக்செப்டன்ஸோட நடந்தது. ஏன்னா டிஆர் மற்றும் அவரோட மனைவி அவங்க முன்னாடியே தான் இவர் வந்து கன்வெர்ட் ஆனாரு. இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மீடியா கேட்டப்போ டிஆர் என்ன சொன்னார்னா, என்னோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். ஏன்னா என்னோட பையன் வந்து ஒரு பெரிய சிவன் டிவோட்டி சிம்பு. அது மட்டும் இல்லாம என்னோட சின்ன பொண்ணு ஒரு கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னோட பையன் குரலரசனும் ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறது அது அவனோட நம்பிக்கையை சார்ந்தது, இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வாஷ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து, ஒரு சில வருடங்கள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. இதுக்கப்புறம் மீடியா சும்மா விடுவாங்களா, இந்த பொண்ணை நீங்க காதலிச்சிருக்கீங்க ரொம்ப நாளா, அவங்களை கல்யாணம் பண்றதுக்காக நீங்க கன்வெர்ட் ஆனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அதை டினை பண்ணிட்டாங்க. இல்லவே இல்லை, எங்களுக்கு வந்து திருமணம்ன்றது வேற, எங்களோட நம்பிக்கைன்றது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் குரலரசனும் டிஆர் குடும்பத்திலிருந்து கன்வெர்ட் ஆன ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தான். 7வது நடிகை நயன்தாரா அவர்கள். இவங்களோட கதை ஊருக்கே தெரிஞ்சாலும் இந்த வீடியோ மூலமா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இவங்க ஒரு பார்ன் கிறிஸ்டியன் தான், டயானா மரியம் குரியன் அப்படின்ற ஒரு பேர்ல. அதுக்கப்புறம் ஆன் ஸ்கிரீன்ல நயன்தாரா அப்படின்ற ஒரு பேர்ல தான் இவங்க உள்ள வந்தாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு ஹிந்துவா கன்வெர்ட் ஆகல. ஆனா எப்போ கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்களோட காதல் வயப்படும் போது இவங்க பிரபுதேவா அவர்களை திருமணம் பண்ணணும்னா கண்டிப்பா கிறிஸ்டியன்ல இருந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் அந்த காலகட்டத்தில் இருந்தனால அபிஷியலா இவங்க கன்வெர்ட் ஆனாங்க. அபிஷியலா வந்து ஹிந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுதி கர்மா ப்ராசஸ் அப்படின்றவாங்க. அந்த ப்ராசஸே வந்து இங்க ஆரிய சமாஜ்வாதி டெம்பிள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இவங்க அந்த ப்ராசஸ் அட்டன் பண்ணி அபிஷியலா இவங்களோட நேம நயன்தாரா அப்படின்னு மாத்திட்டாங்க, டேனியல் மரியம் குரியன் அப்படின்றதுல இருந்து. இதுக்கப்புறம் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் பிரபுதேவா திருமணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் பிரபுதேவா அவர்களோட முதல் மனைவி கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் முஸ்லீம் மதத்துல இருந்து ஹிந்து மதத்துக்கு நான் கன்வெர்ட் ஆனேன், ராம்லத்துன்ற பேரை ராமலதா அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணா இவன் இன்னும் உஷார் பண்றான், நீ வந்து இப்போ மறுபடியும் வந்து கன்வெர்ட் ஆகி இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தனால பிரபுதேவா அவர்களை இவங்களால கல்யாணம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல இதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த விக்னேஷ் சிவன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணி கோயில் எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. இன்னைக்கு 8வது நடிகை ஜோதிகா அவர்கள் சாதனா அப்படின்ற பேர்ல தான் பிறந்தாங்க. இருந்தாலும் இவங்க ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களோட அப்பா வந்து ஒரு ஹிந்து, அம்மா வந்து ஒரு முஸ்லீம். ஆனா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த முஸ்லீம் இஸ்லாமிய வழிப்படி தான் இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு இஸ்லாமிய மதத்தை ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையோட இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா சூர்யா அவர்களை திருமணம் பண்ணும் போது இவங்க ஹிந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க, ஹிந்து முறைப்படி தான் இவங்களுக்கு திருமணமே நடந்தது அப்படின்ற மாதிரி ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் இவங்ககிட்ட பர்சனலா கேட்டா நான் கன்வெர்ட்லாம் ஆகலைங்க, நான் வந்து சூர்யா அவர்களை மனசார காதலித்தேன், அதனால கல்யாணம் பண்ணிட்டேன், இந்துசத்துக்குலாம் கன்வெர்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்துசத்தை பத்தி நிறைய விமர்சனம் பண்றாங்க. இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. 9வதா நடிகை பிரியங்கா சோப்ரா அவர்கள். இவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து குடும்பத்துல இந்தியாவில பிறந்தவங்க தான். ஆனா இவங்களோட சின்ன பையனான நிக் ஜோனஸை வந்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நான் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லி இவங்களும் கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பெருசா சொல்லப்படுது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு சர்ச்சையான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நடிகை கரீனா கபூர் மற்றும் குஷ்பு இவங்க மேல ஒரு பெரிய அலிகேஷனே வந்தது. என்னன்னா, நீங்க 2 பேரும் திருமணம் பண்றதுக்காக, அதாவது கரீனா கபூர் அவர்கள் ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்தவங்க, ஆனா சைஃப் அலி கான் அவர்களை திருமணம் பண்றதுக்காக இவங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. முதல்ல கரீனா கபூருக்கும் சைஃப் அலி கானுக்கும் காதல் எப்போ மலர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தஷான் அப்படின்ற ஒரு மூவில நடிச்சாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல நம்ம சைஃப் அலி கான் என்ன பண்ணாருன்னா இவங்களோட பேரை 4 ஆம்ஸ்ல பச்சை குத்திக்கிட்டாரு. 2012வது வருஷம் இவங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் மீடியால இருந்து ஒரு பெரிய சர்ச்சை, அதாவது சைஃப் அலி கான்றவர் ஒரு முஸ்லீம், இவரை கல்யாணம் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கன்வெர்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு சைஃப் அலி கான் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டு இவர் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லாரு, கவர்மெண்ட்ல இருக்கிற லாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்னு இருக்குது, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க மதம் மாதிரி வேறு மதத்துல இருக்கிறவங்கள நீங்க திருமணம் பண்ணா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமோ அவசியமோ கிடையவே கிடையாது. நீங்க உங்க மதத்தை ஃபாலோ பண்ணலாம், அவங்க மதத்தை ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ கரீனா கபூர் அவர்கள் ஹிந்துல இருந்து சைஃப் அலி கான் அவர்களை திருமணம் பண்ணா சைஃப் அலி கானுக்காக இவங்க வந்து மதம் மாறணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட இவங்க இந்துசத்தை ஃபாலோ பண்ணலாம், சைஃப் அலி கான் வந்து அவரோட இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சட்டம் வந்து உறுதிபூர்வமாக கொடுத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால சைஃப் அலி கான் என்ன சொன்னாரு, நாங்க வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை கன்வர்ஷனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே கதை தான் குஷ்பு கிட்டே நடந்தது. ஏன்னா குஷ்பு அவர்களும் அந்த காலகட்டத்தில் சுந்தர் சி அவர்களை திருமணம் பண்ண புதுசுல எல்லாரும் இந்த கேள்வி தான் கேட்டாங்க, நீங்க வந்து ஒரு பார்ன் முஸ்லீம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவங்க, சுந்தர் சியை திருமணம் பண்றதுக்காக நீங்க இந்துசத்துக்கு மாறிட்டீங்களான்னு கேட்டதுக்கு குஷ்பு அவர்களும் சொன்னாங்க, ஒரு வருத்தமான விஷயமே என்னன்னா மீடியால இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க, ஆனா கவர்மெண்ட்ல கொடுத்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களே, நான் சுந்தர் சியை திருமணம் பண்ணது எல்லாமே மதத்தை சம்பந்தப்பட்டு இல்லை,
எல்லாமே ஒரு நம்பிக்கை, லவ், அஃபெக்ஷன் மற்றும் ஒரு ஈக்குவாலிட்டி காரணமாக தான். அதனால தயவு செய்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த சர்ச்சையை வந்து ஊத்தி மூடியாச்சு. இனிமேல் இவங்க கிட்ட போய் நம்ம கன்வர்ஷனை பத்தி கேட்டா மறுபடியும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை பத்தி இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நம்ம விட்டு ஒழிக்க வேண்டியதுதான். ஸோ நண்பர்களை, இப்போ இந்த வீடியோ மூலமா நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, காதல் என்பது மதம், ஜாதி, மொழி எதையும் சம்பந்தப்பட்டது கிடையாதுங்க. ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு காதல், அதுக்கப்புறம் ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியோட நீங்க பழகுனீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், பேரை மாத்தி ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவர்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி இருக்கிற காலகட்டத்தில் மதம் சார்ந்த, மொழி சார்ந்த, ஜாதி சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு ஊன்றுகோலாக அமைவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா இவங்க படத்துல வைக்கிற சில சென்சிட்டிவான விஷயனால தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல பூதாகரமா இங்க வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ சினிமான்றது நல்ல விஷயங்களை கற்பிக்கவும் செய்யணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆதங்கம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு, மற்றும் இந்த மாதிரி வேற என்ன பேசலாம் அப்படின்றதே நீங்க கமெண்ட்ல எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்த வீடியோல பேசுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்கள்.